ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் சிலதை வாங்கியிருக்கேன். மீஷோவில் மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன், அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், 300 ml இது உள்ளே வந்துட்டு சிலிக்கான் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சூடான தோசைக்கல்ல ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், சப்பாத்தி மேலே கூட ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 140 ருபீஸு. இப்போ இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். அடுப்பு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. சில கண்டெய்னரில் வந்து நான் பார்த்துருந்தேன், நல்லா டைட்டாகவே போய் உட்காந்துக்குது. இதில் வந்துட்டு இப்போ எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வந்து நல்ல லூஸாகவே இருக்குது, அந்த அளவுக்கு டைட்டாக இல்லை. ஸோ இது மட்டும்தான், பட் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது, நல்ல யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்குது. ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இதுவுமே கிச்சனுக்கு தேவையான கிளாஸ் கண்டெய்னர் தான். இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 12 பீஸ் இருந்துச்சு, நல்லாவே சேஃப்டியாகவே வந்துருந்துச்சு. நான் கூட கண்ணாடி பொருள் பண்ணுறமே எப்படி வரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சேஃப்டியாகவே வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குமான்னு நினச்சேன். இல்லை, கரெக்டாக நான் வந்து 50 கிராம் அளவுக்கு எல்லாமே நான் போட்டு வைப்பேன், 1 மந்த்துக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாகவே இருந்துச்சு. கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது குவாலிட்டி கூட. இதோட எம்எல் பார்த்திங்கன்னா 200 ml வந்து. ஸோ இதோட ரேட் வந்து 336 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ளாஸ்க்கு தான், 2 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே பேக்கேஜிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மில்டனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 24 hours ஹாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு குடிக்கிற அளவுக்கு நல்ல சூடாக நான் வந்து மார்னிங் ஊற்றி வச்சுட்டு செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து 24 ஹவர்ஸ்க்கு நல்ல சூடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 monthஸில் வந்து கம்மி ஆயிடுச்சு, அதாவது 10 hours அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மூடி பார்த்திங்கன்னா மூடுறதுக்கு வந்து நல்ல டைட்டாக இருந்துச்சு, போக போக கொஞ்சம் லூஸ் கொடுத்துச்சு. அதனால் கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகுதா என்னன்னு தெரில, ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பனி டைம் நான் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி, அதாவது ஓப்பன் வந்து அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம அதிலே வந்து நம்மளுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க, அது ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி நம்ம மறுபடியும் வெந்நீர் சூடாக ஊற்றும் போது மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லூஸ் ஆகி ஹீட் கம்மியாச்சா இல்லை இந்த ப்ராடக்ட் அப்படி தானான்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சிருந்துன்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1800 ரூபா கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வரல நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ போக போக இன்னும் ஹீட் கம்மியாகுமா என்னன்னு தெரியல. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து வால் ஹூக்ஸு, 10 பீசஸ் இருந்தது. நான் இதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வாங்கியிருந்தேன். ஷர்ட்லாம் கொஞ்சம் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். வுட்டில் வந்து நல்ல இதில் ஸ்டிக்கர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வுட்டில் வந்து நல்லா ஒட்டிட்டு ஒரே ஒரு ஷர்ட், வெயிட்லெஸ்ஸான ஷர்ட் தான் மாட்டியிருந்தேன். பட் அது கையோடு வந்துருச்சு, அந்தளவுக்கு வந்து வெயிட்டு தாங்கலை. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 116 நான் வாங்கும் போது 10 பீசஸ்ஸு. ஸோ பேலன்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் இதில் இருக்கும், பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டு நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறணும். ஐடி கார்டும் கேலண்டரும் இப்போதைக்கு தொங்க விட்டுருக்கோம், இந்த அளவுக்கு தான் வெயிட்டு தாங்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் மேட் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வாங்கியிருந்தேன். நல்ல தண்ணி ஈரம் வந்து நல்லா உரியணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 211 ருபீஸ்க்கு நான் வாங்கும் போது இருந்துச்சு.
ஸோ இது வந்து கிரிப்பு இருக்குது, நல்லாவே பேக் சைடு நல்ல கிரிப்பு இருக்குது. வாசலில் போட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஆனால் ஈரம் வந்து அந்த அளவுக்கு உரியல. இதோட மைனஸ் வந்து இதுவாக தான் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. இன்னும் நல்லா ஈரம் உறிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே கிச்சனுக்கு தேவையான ஸ்பைசஸ் பாக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மல்டி பர்பஸ் பாக்ஸஸ் தான் இது வந்துட்டு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்மியான ரேட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரையிலுமே. இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 106 தான் நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். ஒரு பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இந்த மாதிரிலாம் ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அத்தி, அதுக்கப்புறம் வால்நட், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் மேக்கர். இது இப்போ நோம்பு வரது இல்லையா, அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும், எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 145. யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஃபிசியோதெரபி, டாக்டர் ஃபிசியோதெரபி மசாஜர் தான். இது வந்துட்டு எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. ஃபிசியோதெரபி வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எலும்பில் எதுவும் பிரச்சனை இல்லை, பட் மசிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வலி வந்து எனக்கு 6-8 மந்த்ஸ் கிட்ட இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஃபிசியோதெரபி 1 வீக் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, ஃபிசியோதெரபி வந்து நம்மளுக்கு 200லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1 வீக் வைக்கிறதா இருந்தால் அதுவே 1000க்கு மேலேயே ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னதுனால, அவங்களுடைய சஜஷன்னால் இதை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நானும் இதை வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நான் வாங்கியிருந்தேன். இது கூடவே பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 10 மந்த்ஸுக்கு மேலே ரொம்பவே நல்லாவே வருது. ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் நான் வந்து வைப்பேன். அந்த பெயின் வந்து அதிகமாக இருக்கும். இது வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், நல்லாவே ரிசல்ட் தெரியும். இது வந்து பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. பேக் சைடு வந்து ஜெல் இருக்கும். இது வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எங்கே பெயின் இருக்கோ அங்கே வந்து 2 பேடையும் ஒன்றா வைக்கணும். தனித்தனியாக வைக்கலாம், நான் ஒரே நேரத்தில் வைக்கணும். வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 5 மோடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மோடு இருக்கும். அதில் நம்மளுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1500க்கு வந்துடுச்சு. 1509 ரூபா அந்த மாதிரி வந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். எல்லார் வீட்லேயுமே இதை நம்ம வாங்கி வைக்கலாம். வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். முட்டி வலிக்கு நல்லாவே கேட்குது. இது முட்டி வலிக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப வலி நல்லா கேட்குது. இதில் வந்து 5 மோடு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணும், கம்மியாக வேணும் அதை மாதிரி வச்சுக்கலாம். 16 வரலும் டைமிங் இருக்குது. 5லேருந்து 10 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். டைமிங்கும் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா மறுபடியும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பாருங்கள், ஜெல் இதுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து வைக்கும் போது அந்த பேடு ஒயிட் கலரில் பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சேஃப்டியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஜெல்லு வந்து இதுவாகாது, காயாது. அதில் வச்சு இது இந்த பேடில் வச்சு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். யூஸ் பண்ணும் போது ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஷர்ட்லேயோ இல்லை வந்து சுடிதாரையோ நைட்லேயோ இந்த மாதிரி வந்து நம்ம காலர்கிட்ட வந்து நம்ம மாட்டி வச்சுட்டு கூட நம்ம வேலையை பார்க்கலாம். கையில் ஏதாவது நீங்கள் வலி இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா இதை நம்ம வச்சுட்டு நம்ம மேலே நம்ம வந்து எங்கேயாவது மாட்டிட்டு கூட நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரம்ஜான் வருது இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கணும் எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இந்த லைட் அல்லாஹுன்னு போட்டு இந்த மாதிரி லைட்டிங் நல்ல கலராக இருக்குது. கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது சைஸு, பட் ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. வர ரமலான் நாளில் வந்து டெய்லியும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 147 அந்த ரேட்டில் இருந்துச்சு.
₹150 அந்த மாதிரி சொல்லலாம். இது கூடவே நான் சீரியல் லைட் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஆர்டர் பண்ணலை, பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 150 கிட்ட இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது போட்டோன்னே அந்த கொஞ்சம் ரமதானோட ஒரு இது கிடச்ச மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு வருஷம் நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அந்த ரமதானுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசைக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, மல்டி பர்பஸ் 3-in-1 செல்ஃபி ஸ்டிக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வந்துருந்துச்சு, 209. செல்ஃபி ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணும் போது. அதுக்கப்புறம் மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம படுத்துக்கிட்டே ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. உட்காந்துட்டே பார்க்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஹைட்டுக்கு வச்சோன்னா பரவாயில்ல. மற்றபடி ரொம்ப லாங் ஹைட்டில் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபோனோட கீழே விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்மளுடைய காசுக்கு ஏற்ற மாதிரி பொருள் அவ்வளோதான் இருக்குது. இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்காக அந்த மொபைலில் நம்ம ட்ரைபேடு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 3-in-1 பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காகவும் மொபைல் ஸ்டாண்டாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. ஸோ செல்ஃபி வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த கீழே வந்து ப்ளூடூத் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் எப்படி இருக்குது. இதில் வந்து நம்ம மொபைல் வச்சு ஷூட் பண்ணும் போது யாராவது தட்டி விட்டாலோ இல்லை அதுவாகவே கூட விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மொபைல் நம்மளுக்கு இதுவாகிடும். ஸோ ஹைட் இந்த அளவுக்கு இருக்குது செல்ஃபி எடுக்கிறதுக்காக. ஸோ செல்ஃபி ஸ்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. மொபைல் ஸ்டாண்டாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, மீஷோவில் தான். இதோட ரேட் ₹400. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னுமே நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோவும், பிரியாணி ரெசிபி, நிறைய ரெசிபிஸ், ஸ்நாக்ஸோட ரெசிபிஸ், நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.